சார்ந்தவர்களே, இந்த உலகத்தை குறித்து நமக்கு தெரியும், மறுமையை குறித்து நமக்கு தெரியும். ஆனா நம்மளுடைய செயல்பாடுகள் இந்த உலகத்துல எவ்வாறு நாம் வாழ வேண்டுமோ அப்படிப்பட்ட செயல்பாடுகளை நாம் செய்கின்றோமா? இறைவன் சொன்ன செயல்பாடுகளை நாம் செய்கின்றோமா? மறுமையை நாம் அடைவதற்கான செயல்பாடுகளை நாம் செய்கின்றோமா என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த இரண்டும் மிகவும் முக்கியமானது. இந்த உலகத்துடைய விளைச்சல் தான் அந்த மறுமையுடைய பிரதிபலனாக இருக்கின்றது, அறுவடையாக இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதைத்தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அழகாக சொல்லி காட்டுவார்கள், அத்துன்யா தாரு அமல், இந்த உலகம் என்பது செயல்படுவதற்காக, நன்மையை செய்வதற்காக, வல் ஆஹிரா தாரு ஜஸா, ஆனால் ஆஹிரா மறுமை என்பது கூலிக்கானது. நீங்கள் என்ன செயல்களை செய்தீர்களோ அதற்கான கூலி. நன்மையை செய்திருந்தால் நல்லது, கெட்டதை செய்திருந்தால் கெட்டது என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். பிறகு முக்கியமான விஷயம் சொல்லி காட்டுகின்றார்கள், பமல்லம் யஅமல் ஹுனா நதிம ஹுனாக், யார் இந்த உலகத்தில் செயல்படவில்லையோ, சரியான முறையில் செயல்படவில்லையோ, நதிம ஹுனாக், அங்கு கஷ்டப்படுவார்கள், கவலைப்படுவார்கள், துக்கப்படுவார்கள், துன்பப்படுவார்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய செயல்பாடுகள் இப்படிப்பட்ட செயல்பாடுகளாக, நல்ல செயல்பாடுகளாக இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இறைவன் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.